أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أن أرسل معنا بني إسرائيل صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل جهاد كلمة حق عند سلطان جائر صدق النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லருளும் இரு நபியின் ஸல்லல்லாஹு ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் என்றென்றும் நிலவட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் கருணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரையும் என்றென்றும் நிலவட்டுமாக. 29வது சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சுதந்திரம் எப்ப கிடைச்சது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க மாணவர்கள், வேற யாரும் சொன்னாலும் தெரியாது. சுதந்திரம் எப்ப கிடைத்தது? 1947 சொல்லுங்க. 1947 இரவுல என்ன செஞ்சு சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஆனால் ஒரு கட்டுரையை படித்த ஞாபகம், ஒருவர் எழுதியிருக்கின்றார், இரவில் சுதந்திரம் கிடைத்தது ஆனால் இன்னும் விடியவில்லை. இரவில் சுதந்திரம் கிடைத்தது ஆனால் இன்னும் விடியவில்லை என்பதாக எழுதியிருக்கின்றார். அதை பார்த்தால் என்ன விளங்குகிறது? சுதந்திரம் இரவில் கிடைத்தது ஆனால் இன்னும் விடியவில்லை அப்படி என்பதை பார்த்தால் அது என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இன்று நாம் பார்த்தோமே, ஆனால் ஒரு தொப்பி வைத்து தாடை வைத்து முழு சுதந்திரமாக நாம் செல்ல முடிந்ததாம். அது மாத்திரம் மட்டுமல்ல, பெண்களும் சுதந்திரமா செல்ல முடிகிறதா என்று ஒரு பருதா உடையோடு நாம் செல்ல முடிகிறதா? சுதந்திரம் கிடைத்ததுதான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் பாதுகாப்பான முறையில் நாம் செல்ல முடிகிறதா என்று இதை பார்க்கும் பொழுது இன்னும் முழு சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. சுதந்திரத்துக்காக எத்தனை நபர்கள் அதில் பாடுபட்டு இருக்கின்றார்கள், உடல் உயிராலும் தியாகம் செய்திருக்கின்றார்கள். எத்தனையோ மௌலவி ஆளுங்கள், எத்தனையோ பெண்கள். எப்படி தெரியுமா, இப்போ மாநகரத்தால் இருக்கக்கூடிய தீரமான பெண்கள் போல, தைரியமான பெண்கள் போல அன்றைய காலத்தில் உள்ள பெண்கள் அவர்களும் என்ன செய்தார்கள்? இஸ்லாமிய சுதந்திர தினத்தில், இந்திய சுதந்திர தினத்தில் அவர்கள் பாடுபட்டு இருக்கின்றார்கள், பங்கெடுத்திருக்கின்றார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். பெண்களும் கலந்திருக்கின்றார்கள், அவருடைய பொருள் தான தர்மங்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டும். பெரும் பெரும் அறிஞர்கள் இன்று நாம் பார்க்கின்றோம். இந்த தேசியங்களில் இருக்கின்றன. இதற்கு வண்ணம் இட்டவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்மணி சுரையாத்தியாம் செய்யப்படுவார். அதே போல ஜெய்ஹிந்த் என்கிற அந்த வார்த்தை இருக்கின்றது, அந்த வார்த்தையை உருவாக்கியவர் ஒரு இஸ்லாமியர். ஜிந்தாபாத் என்கிற ஒரு வார்த்தை இருக்கின்றது, அதை உருவாக்கியவர் ஒரு இஸ்லாமியர். இஸ்லாமியருடைய பங்கு ஒன்னே ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் தியாகம் இருக்கின்றதோ அங்கே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். எங்கெல்லாம் தியாகம் என்று எடுத்தால் அங்கே இஸ்லாமியர்கள் கண்டிப்பான முறையில் இருப்பார்கள். அதே போலதான் இந்த இந்திய சுதந்திர தினத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு. அதை பற்றி தான் நம்முடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயனார் என்கிற ஊரில் ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவதற்காக இங்கு வருகை இருக்கின்றார்கள். சுதந்திர தின சம்பந்தத்தில் உண்டான வரலாறுகளை நமக்கு எடுத்து உரைப்பதற்காக நமக்கு வந்திருக்கின்றார்கள். அவருடைய பேச்சை கேட்டு நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறு இருக்கின்றதே, இந்த வரலாறை அடுத்த தலைமுறைக்கு நாம் சென்று சேர்க்க வேண்டும். இந்த வரலாறுகள் தெரியாமல் எத்தனை நபர்கள் ஒன்று மறைத்து விட்டார்கள்,
ஒரு பக்கம் நாம் மறந்து கொண்டே இருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்கள். ஆகையால் ஹசரத் அவர்கள் இப்போது சிறுபுரையாற்றி நம்மளுக்கு பல கருத்துக்களை தர இருக்கின்றார்கள். ஹசரத் அவர்கள் ஐயனாரோத்து பெரிய பள்ளி இமாம் தலைமை இமாம் அவர்கள் மௌலவி பெரிய பள்ளி இந்த மாநகராட்சி ஒரு பெரிய பள்ளி தான் தலைமை இமாம் அப்துல் ரஹீம் ஹசரத் வைத்தி ஹசரத் அவர்கள் நமக்கு முன்னால் சிறப்புரையாற்றி ஹசரத்தை பத்தி நிறைய கேள்விப்படலாம். எப்பவும் புன்னகையோடு இருக்கக்கூடிய ஒரு ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றி நமக்கு முன்னால் அறிவுபட கருத்துக்களை தர இருக்கின்றார்கள். ஹசரத்துக்கு வழிவகுக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.